ஹாய் அம்மா, காலை வணக்கம். இது கல்லை உணவு திருவிழாவில் நடந்துச்சு 25ஆந்தேதி. ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 25 அது போல் நடக்குது. இது 3வது வருஷம் கல்லை உணவு திருவிழா. இதில் எங்கள் பிள்ளைகள்லாம் சிரமம் பண்ணாங்க. இது சங்குப்பூ காய வச்சுருக்காங்க. இதில் டீ செஞ்சு குடிக்கலாம். இது ஹேண்ட்மேடு சோப்பு, இது பேஸ்ட்டு, இது மூங்கிலில் செஞ்சதான டூத் ப்ரஷ்ஷு, இது சாமியில் செஞ்ச பிஸ்கெட்டு, இது கம்பில் செஞ்ச பிஸ்கெட்டு, திணையில் செஞ்ச பிஸ்கெட்டு, இது வரகரிசி, இது இட்லி பொடி, இது சிவன் சம்பா அரிசி, இது தூய மலையில் செஞ்ச ஓலை பக்கோடா, இது ஹெல்த் மாவு, சத்து மாவு, இது சிறுதானியத்தில் செஞ்ச சப்பாத்தி மாவு, இது முழு கருப்பு உளுந்து. இதெல்லாம் அங்கே வாங்கினோம். இதுமாரி எங்கெல்லாம் உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானிய திருவிழா அதெல்லாம் நடக்குதோ அங்கே கலந்துக்கோங்க. அதை வாங்கி பயன்படுத்துங்க. உரம் இல்லாத இதெல்லாம் அங்கே கிடைக்கும். உரம் இல்லாத அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட கடைகளில் வாங்கி பயன்படுத்துங்க. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஹாஸ்பிட்டலுக்கும் போனால் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இந்த சிறுதானியத்தில் கொஞ்சம் உணவில் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்தோம்னாவே, கவனம் செலுத்தினோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த சிறுதானியங்களை வாங்கி பயன்படுத்துங்க. சத்து மாவு இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க. இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. சமைக்கும்போது நிதானமாக அதெல்லாம் செய்யுங்க. கொஞ்சம் வேகமாக செய்யாமல் நிதானமாக செய்யுங்க. அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். வணக்கம்.